ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த நாளில் ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து பார்க்க வேண்டுமானால் 2 நாளாகமத்தில் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பு காரியத்தை நம்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். இது எங்கே யாருக்கு யார் சொன்னது தெரியுமா? தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி விரும்புகிறான். தேவனுடைய ஆலயத்தை அவன் கட்டும்படி விரும்பின உடனே கர்த்தர் அவனை தடை பண்ணுறாரு. உன் கையில் ரத்தம் இருக்கப்பா, கரையில்லாதவன் கட்டணும் அப்படின்னு சொல்லி சாலமனை கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணுகிறார். சாலமன் தேவாலயத்தை கட்டுவதற்கு என்ன இருக்குது? வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, எல்லாம் இரும்பு கணக்கெல்லாம் எல்லா பொருளும் இருக்குது தேவனுடைய ஆலயத்தை கட்டுறக்கே. நீ எழும்பு காரியத்தை நடப்பி என்று கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான் என்று சொல்லி. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது என்று சொன்னால் ஒரு சாதாரண காரியம் அல்ல. நாம் 2 விதமான ஆலயத்தை கட்டுவதை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஒன்று சரிகிற பிரகாரமாக நம்ம காண்கிற ஆலயம், 2 தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரம். 2ஐயும் குறித்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் இருந்தாலும் நம்முடைய மனசு சந்தோஷமா இருக்குதா? ஒரு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு என்ன லாபம் வேதம் சொல்லுது. ஆகையால இந்த தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீதுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துச்சு. தாவீது சொல்கிறான், நான் நல்ல சுகமான ஒரு அரண்மனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனால் ஆசாரிப்பினுடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரங்களிலே இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலை அவனுக்குள்ள வந்துருச்சு. அப்போ தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவனுக்கு பாரம் வந்துச்சு. ஏன் தாவீதோட வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார்? ஏன் தாவீதை ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார்? தாவீதின் காரியங்களை பயன்படுத்தினார். தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா, தாவீது எப்பவுமே ஆண்டவருடைய பட்சமாயிருப்பான். தாவீது யாருடைய பட்சமா இருப்பான்? ஆண்டவருடைய பட்சமாக இருப்பான். ஆண்டவருடைய பட்சனா சவுல் துரத்தி விடப்படுகையில் பாடின பாட்டுன்னு வரும் சங்கீதங்களில். வாசித்திருக்கீங்களா? எவனாவது துரத்தும் போது பாட்டு வருமா? எரிச்சல், கோபம் அதானே வரணும். அவனுக்கு என்ன வந்திருக்குது? சிந்திச்சு பாருங்க. நம்மளை யாராவது துரத்தும் போது, யாராவது நம்மளை துரத்தும் போது நம்ம நின்று நீ அப்படியா துரத்துவ அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு முடியுமா? அருவாளோட துரத்தலாம், ஈட்டி அம்போட துரத்தலாங்க தாவீதை. கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். எப்போ? எக்காலத்துனா துரத்தி விடுகையிலும். பெர்க்மன் செய்ய பாடுவார், தாழ்த்தும் போதும் துதிப்பேன், உயர்த்தும் போதும் துதிப்பேன் அப்படின்னு பாடுவார். அதுபோல இங்கே இந்த தாவீது தேவன் பட்சமா இருந்தபடினால அவன் தூங்கும்போது ஆலயத்தை குறிச்சுதான் ஒரு பாரம் அவனுக்குள்ள வந்தது. அதனால என்ன பண்ணனா, வெள்ளி, பொண்ணு, நகை எல்லாம் இரும்பு எப்படி தேவாலயத்துக்கு என்னென்ன கட்டணுமோ பனிமுட்டுகள் எல்லாம் வாங்கி செட் பண்ணி வச்சுட்டான். இப்போ சொல்றான், நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். இது இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா சொத்து ஆசீர்வாதம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நீ சந்தோஷமா இருடா அப்படின்னு சொல்ற மாதிரி தேவன் தாவீது தேவனுடைய ஆலயத்து மேல ஒரு தாகம் இருந்துச்சு. அதனால தேவனுடைய ஆலயத்துக்கு என்னெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாரு? பொண்ணு, இதெல்லாம் நீங்க சர்ச்சில் போடுவீங்க, கழுத்தில் காதில் கையில் போட்டுக்குமா தவிர்த்து சர்ச்சில் போட மாட்டோம். பேங்க்லேயே அது போடுவோமே தவிர்த்து சர்ச்சில் போட மாட்டோம். உண்மைதானே?
எவ்வளோ பேங்க்கில் இருக்குது? நம்முடைய நகை பூரா பேங்க்கில் தான் இருக்குது. காரணம் என்ன? நம்முடைய ஆசீர்வாதம் பூரா எங்கேயோ இடத்துல அடமானம் வைக்கப்பட்டிருக்கு. நீ கடன் வாங்கினா கடன் பட்டவனுக்கு நீ அடமானம் வைக்கப்பட்டிருக்கு. உன்னை அடமானத்துக்கு கொடுத்துருக்குற. என்னைக்கு வேணும் உன்னை அரெஸ்ட் பண்ணுவான், என்னைக்கு வேணும் உன்னை லாக் பண்ணுவான். அப்போ இங்கே பார்க்கிற போது இவன் தேவனுடைய ஆலயத்தை குறித்து ஒரு வைராக்கியம் அவனுக்குள் இருந்தது. யாருக்குள்ள? தாவீதுக்குள்ள. அதனால தான் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தது மட்டுமில்லை, அவனுக்கு அவர் மகனை கொடுத்தார் சாலமோனை. அந்த சாலமோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் உடுத்தினது போல ஒரு உடை யாரும் உடுத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவன் சாப்பிட்டது போல சாப்பாடு யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. தங்கம் வெள்ளி குப்பை மாதிரி கொட்டி கிடந்துச்சு. காரணம் என்ன? ஒரு ஆசீர்வாதம் நிறைந்திருப்பதற்கு காரணம் தேவனை பட்சமாய் சார்ந்திருப்பது என்பதை நான் விளங்க பண்ணுகிறேன். தேவனுடைய ஆலயத்து மேல் அக்கறை. இன்றைக்கு வேதங்கள் பொறிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, யோசுவான ஒரு மனுஷன், அவன் ஆசாரிப்பின் கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆலயத்தை விட்டு. அப்போ அவனுக்குள்ள வேலை வெட்டியில், அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளையில இல்லையா? ஜோசுவாக்கு மனைவி பிள்ளை இருந்துச்சா? இருந்தங்காட்டித்தான் யோசுவா சொல்கிறான், நான் என் வீட்டாரும் சேவிப்புன்னு என்ன அர்த்தம்? சேவை செய்வோம், ஊழியம் செய்வோன்னு அர்த்தம். நம்ம எப்போ சொல்லுவோம்? நம்ம பிள்ளைகளுக்கு பிறக்கும்போது குழந்தை ஊனமாக பிறந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஆண்டவரே இந்த குழந்தைய உமக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எப்போ? அவன் இன்ஜினியராக டாக்டர் நல்ல பொசிஷனில் இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்க மாட்டோம். வருமானம் போயிருமில்ல. அப்போ தேவனுடைய ஆலயத்தை குறித்து தாவீதுக்குள்ள ஒரு பாரம் இருந்துச்சு. அதற்கு அவன் என்ன சேமிச்சு வச்சிருந்தான்? ஆலயத்தை கட்டுவதற்கு பொண்ணு, வெள்ளி, வெண்கலத்து, இரும்பு எல்லாம் கணக்கெல்லாம் செஞ்சுருந்தான். நம்ம ஆலயத்துக்கு கட்டுவதற்கு என்ன வாங்கி வச்சிருக்கிறோம்? முதல்ல கடன் வாங்கி வச்சிருக்கிறோம். இல்லை இங்கே கட்டுறது, இஎம்ஐ கட்டுறதுக்கு பணம் பற்ற மாட்டுது. நம்ம இங்கே உண்மையா இல்லையா? நம்முடைய பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்குது. அப்படி இது ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு காரியம். இப்போ ஆவிக்குரியமா தேவனுடைய ஆலயத்தை நாம் கட்டும்படி கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு இருப்பார் அப்படிங்கிறாரு. இப்போ நம்முடைய குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா காரியம் செய்வதற்கு ஆண்டு சொல்றாரு, நீ எழும்பி காரியத்தை. ஏன் எலும்பின்னு சொன்னாரு? எலும்புனாரு. நம்ம எந்திரிக்க மாட்டோம். 8 மணி 9 மணி மட்டும் வச்சுட்டு காலு கீழே போத்தி, கருவிலே தாயின் கருவிலே முட்டை மாதிரி கூடு கட்டி குளிருக்குள்ள அப்படித்தான் போத்திட்டு பாடுறது வேற. அந்த மாதிரி பாடிக்கிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்க்குற காரியம் கிடைக்காது. அன்னைக்கு தினம் வந்து அவர் சொன்னார், என்னதுன்னா ஊருக்கு வரலையேன்னு கேட்டேன். ஒரே குளிர் பாஸ்ட்னாரு. சொன்ன ஸ்பாட்ல எனக்கு ஒரு வசனம் வந்துச்சு. நல்ல வேலை அந்த வசனம் அவர்கிட்ட இருக்கும்போது வரல வாயில். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆண்டவர் நல்ல வேலை பேச்சு வாக்கில் சொல்லியிருந்தா வம்பா போயிருக்கும் அப்படின்னு. குளிர் என்று வசனம் தெரியுமா? குளிர் என்று சோம்பேறி உழவ மாட்டான். குளிர் படுத்துருக்கிறான்னு சொன்னாரா? குளிர் பாஸ்டராரா? இந்த வசனம் நல்ல வேலை நான் சொல்லலான்றவரே. அவர் முதல்ல ஏதாவது பேசி தப்பா அந்த வசனத்தை பாசனம். இந்த வசனத்தை வாசிக்கும்போது சில நேரம் ஆசீர்வாதத்துக்கு சோம்பேறி விரும்பியும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டான். சோம்பேறி அவன் விரும்புவான், ஒண்ணுமே கிடைக்காது. ஒன்று சொல்லித்தர, இந்த காரியத்தை நாளைக்கு செய்யலாம் எப்படி எடுத்து வைக்கிறியோ நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். உன்னால் முடியும், அதையே செய்யலை. முடியலன்னா பரவாயில்ல, முடியும்போது அப்புறம் செஞ்சுக்கலாம். நிர்விசாரம் அப்படித்தானே? ஆசீர்வாதத்தையே சுதந்திரிக்கிறதுக்கு தீவிரமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, எழும்பி உன் காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாக. எழும்பி உன் ஆசை சுதந்திரித்துக் கொள்ளு, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக.